எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி, தமிழக மாவட்ட நீதிமன்றத்திலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு நேர்காணல் மட்டுமே அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 37 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஊர் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மந்த்லி சேலரிய பொறுத்தவரைக்கும் 18,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 24/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய தமிழக மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை பூரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க்காகவும் அண்டு இந்த மாதிரி கிளர்க்கு போஸ்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் 24/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமாவோ அல்லது ஆஃப்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டி கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த முழுக்க இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்பணியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் பர் மந்த் சேலரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14,000 உங்களுக்கான பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி கூட வந்து பார்த்திங்கன்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு 24,000-25,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான டிசைட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான எபிலிட்டி வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எழுதவோ படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளீனிங்கோ அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஒர்க் வந்து இருக்கும். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து எது இருந்தாலும் சரிங்களா? 4 வீலரோ 2 வீலரோ உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதுமானது. நான் உங்களுக்கு ஆஃபீஸர் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அட்டெண்டரில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றது ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் ஒர்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் பிஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் வந்து இருக்கும். ஏர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கேட்ரிங் சர்வீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து எடுக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து சின்னதா ஒரு உங்களுக்கு இன்டர்வியூ மாரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலா தான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு, அதில் என்ன கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்ற எல்லாமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்ட வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்சனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்க மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அ டாமினேஷன் சர்வீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்கும் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான். நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன வந்து நீங்க வந்து அனுப்புனீங்க அப்டின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்டின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த டாக்குமெண்ட்ட வந்து கேட்டிருக்காங்களோ, அந்த டாக்குமெண்ட்ட தவிர வேற ஏதாவது பால்துக்கா டாக்குமெண்ட் வந்து அனுப்புனீங்க அப்டின்னா, அதுவும் ரிஜெக்ட் ஆயிரும் அப்டின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த டாக்குமெண்ட்ட வந்து நீங்க இதில அட்டாச் பண்ணாலே போதுமானது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன் மூலியமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மேலேயே வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணாவே வந்தா போதும். உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெட்ல எதுனாலும் நீங்க சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதிலேயே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் லெட்டர்ல வந்து நீங்க எழுதுற மாரி இருக்கும். கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும். அதுக்கான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடித்தல், திருத்தல் இல்லாம நீங்க எழுதணும். அடித்தல், திருத்தல் இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாரி இருக்கும். நீங்க மெயில், ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை பண்றீங்கன்னா, அப்ளை பண்றவங்க யாரு மெயிலா, ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டரும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க குடுத்துருக்கிற இந்த ஏஜ் கட் ஆஃப்க்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேரிடா, அன்மேரிடா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய நேஷனாலிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி. நீங்க எந்த கம்யூனிட்டினாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு பிசிக்கல் சேலஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னா நோன்னு குடுங்க. எந்த விதமான கேட்டகிரி இந்த மாரி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அண்ட் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது கம்யூனிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கான ஸ்கில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலே வந்து கேட்டாங்க. 2 வீலரா இருந்தாலும் சரி, அண்ட் 4 வீலரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான இந்த டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அண்ட் அதர்ஸ் எது இருந்தாலும், நீங்க வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டிய வந்து நீங்க வந்து இதில வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12த், டிப்ளமோ, டிகிரி இந்த மாரி எது படிச்சிருந்தாலும் நீங்க இதில வந்து நீங்க மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அதாவது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஜாப்ப பத்தி நாலேட்ஜ் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டியூரேஷன் வந்து என்ன, நேச்சர் ஒர்க் என்ன, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த வருஷம் வந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் இருந்துச்சு, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து குடுக்குற மாரி இருக்கும். எல்லாமே ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டு, நீங்க உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். சிக்னேச்சர் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க வந்து போஸ்ட் மூலியமாவோ அல்லது செல்ஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க அந்த கோர்ட் மூலியமா போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு கூட வரலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் இவங்க மெயினா வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ரீசென்ட்டா இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோல வந்து அட்டாச் ஆகியிருக்கணும். அப்படி ஆயிருந்தா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாவோ நீங்க வந்து 24/10/2025 அன்னைக்கு ஈவினிங் அப் டூ 5 பிஎம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில வந்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்க்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா,
28/10/2025 சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டர்னிட்டிவோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிஷ்டு வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே மெயிலோ இல்லது உங்களுடைய அட்ரஸ்க்கோ போஸ்ட் மூலியமாவோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிவிச்சுருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அட்டஸ்டட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான் எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மட்டும் தான் உங்களுக்கு அறிவிக்க போறாங்க. அதனால நீங்க வந்து எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா மாவட்டத்திலயும் அதாவது 38 மாவட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கான மாவட்டத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ்